மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நாங்கள் நடக்கிற செய்திகளை, நடக்கிற ரகசியங்களை புட்டு புட்டு வைக்கிற ஒரு செய்தி சேனல். Black and white exclusive. இதுதான் எக்ஸ்க்ளூசிவ். உண்மையை தான் போடுறோம். எல்லா நிர்வாகியும் போய் பெரிய ராமதாஸை பார்த்தாங்க, தயவு செய்து இந்த அரசாங்கத்தை மாற்றுங்க அப்படின்னு. என்னடா இதுன்னு பார்த்தாரு. கடைசியில் நெருக்கடி எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, சௌமியா அன்புமணின்னு ஒரே ஒரு நாளில் பெயர் மாற்றம், வேட்பாளர் மாற்றம் அறிவிக்கப்பட்டு விட்டது. வேட்பாளரே இல்லாமல் செயல் வீரர் கூட்டம் எப்படி நடத்துறது? இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக செயல் வீரர் கூட்டம் நடத்துறாங்க. வேட்பாளரை வைத்து எப்படி? இந்த மாதிரி ஜெயலலிதாவா? இப்போதான் நெருக்கடி இருக்கு. இசைக்கு சுப்பையும் தலவாய்க்கும் முகத்தில் நெல்லை மாவட்ட அதிமுக கரியை பூசி இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை இது மேல தலையிடாமல் இருந்தால் நல்லது. எது வேட்பாளர் பட்டியலா? என்ன அவசரம்? 27ஆம் தேதி காலைல 10 மணிக்கு சொன்ன கூட போய் 3 மணிக்கு தாக்கல் பண்ணிடலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 9 பேர் பட்டியல் வெளியாகிற அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளூரில் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி அறிவிக்கப்பட்டு விட்டார். அறிவித்த அடுத்த நொடி அவரை பற்றின வீடியோ பத்திக்கிட்டு காட்டு தீ மாதிரி பத்திக்கிட்டு எரியுது. என்ன சார்? ₹1 கூட செலவு செய்ய மாட்டேன். எப்படி 1 ரூபாய் கூட செலவு செய்ய மாட்டேன்? கரூரில் அரவக்குறிச்சி அங்கே போட்டிட்டார் சட்டமன்ற தேர்தலில். அங்கே இருக்கிற அதிமுக என்ன சொல்லி சிரிக்கிறாங்கன்னா, Black and white எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். குபேந்திரன் சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன திடீர்ந்தால இல்லை, நம்ம சொன்ன விஷயம்தான். சௌமியா அன்புமணி தான் நிற்க போகிறாங்கன்னு சொன்னோம். ஆனால் லிஸ்ட்டில் வேற வந்துச்சுது. அப்புறம் எப்படி சார் மாற்றுறாங்க? என்ன பிரச்சனை இருந்துச்சு? அந்த செய்தியை 2 நாட்களுக்கு முன்பாக முதல் எக்ஸ்க்ளூசிவ் போடும்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன சொன்னாங்க? எப்படி? எங்கள் பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஒட்டு கேட்டியா? நீ அந்த ரூமில் இருந்தியா? எப்படி உனக்கு தெரியும்? நீ எப்படா பேசலாம்? போய் புழுகா, போய் சொல்லாதரா. அப்படியெல்லாம் மக்கள் வரிஞ்சு கட்டி வந்துருந்தாங்க. இப்போவாது உண்மை உணர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் நடக்கிற செய்திகளை, நடக்கிற ரகசியங்களை புட்டு புட்டு வைக்கிற ஒரு செய்தி சேனல். எக்ஸ்க்ளூசிவ், Black and white exclusive. இதுதான் எக்ஸ்க்ளூசிவ். உண்மையை தான் போடுறோம். சிம்லா முத்து சோழனை அங்கே வேட்பாளராக போட போகிறாங்க அப்படின்னு சொன்னது நம்ம தான். நைனா நாகேந்திரனை ஜெயிக்க வைக்க திமுகவும் அதிமுகவும் சபதம் என்ற தலைப்பில் வீடியோ இன்னும் இருக்குது. என்னைக்கு வந்து தெரியும். அதே மாதிரி தான் அன்புமணி ராமதாஸ் நிற்க வேண்டும் என்று பாஜக சொன்ன போது, இல்லை என் மனைவியை நான் வேட்பாளராக நிறுத்துகிறேன், யாரை வேணா நிறுத்துங்க, ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த கதைக்கு வருவோம். இதில் என்னென்னா, தம்பி நீ ராஜ்யசபா எம்பி, இப்போது உங்கள் மனைவிக்கு கொடுத்தா பேரன் வேறு கேட்குறாரு கடலூரில் சுகந்தன். அதனால் சுகந்தனுக்கு வேண்டான்னு சொல்கிறேன், உங்கள் மனைவிக்கு வேண்டான்னு சொல்கிறேன்னு நிறுத்திட்டார். கடும் எதிர்ப்பு. உடனே இவர் போய் அப்பா கிட்ட சண்டை போடுறாரு. இல்லை, தருமபுரி நம்ம ஜெயிக்க வேண்டிய தொகுதி, யாராவது ஒருத்தர் வலிமையாக நிற்கணும், வலிமையாக நிற்கலாம் தோற்றுருவோன்னு சொல்கிறார் அன்புமணி ராமதாஸ். வேண்டாம்பா, ஏற்கனவே சிக்கலாக இருக்குது, வாரிசு அது இதுன்னு சிக்கலாக இருக்குது, வேண்டாங்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வீட்டு பெண்கள் கடும் எதிர்ப்பு. ஏன்னா மகள் வயிற்று பேரனுக்கு சீட்டில் இல்லைல்ல, அவங்க. 2வது அன்புமணியோட தங்கச்சிக்கும் அரசியல் ஆசை இருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த அம்மா மாஸ் கம்யூனிகேஷன் படித்தவங்க, அவருடைய சகோதரி. ஆமாம், அன்புமணியுடைய கடைசி தங்கை. அதனால் வீட்டு பெண்கள் எதிர்க்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்கிறார்கள் சொல்லி அன்புமணி ராமதாஸை வாயை அடைச்சிட்டார். உடனே அடுத்து இந்த வேட்பாளர் பட்டியலில் தருமபுரி தொகுதிக்கு அரசாங்கம் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் யாரா அந்த அரசாங்கம் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் கடும் அதிர்ச்சி. பாட்டாளி மக்கள் கட்சியில் தருமபுரி தொகுதி வெற்றி பெறக்கூடிய தொகுதி. 75 வயது கொண்ட இந்த நிர்வாகியை வைத்தால் வெற்றி பெற முடியாது, நம்ம கட்சியினுடைய தொண்டர் தான், ஆனாலும் இவரை கொண்டு போய் நிறுத்தி வெற்றி பெற செய்ய முடியாது, இவரை மாற்றுங்கள்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் கிட்ட முறையிடுறாங்க. அவர் சொல்கிறாரு, எப்பா என்னை நிற்க சொன்னாங்க, நான் ராஜ்யசபா எம்பியாக இருக்கேன், என்னுடைய மனைவியை சௌமியா நிற்க சொன்னாக்கா அப்பா ஒத்துக்கலை, நீங்கள் நிர்வாகிகளை நீங்கள் போய் அவர் பெரியவரை கேளுங்க,
பெரியவர் ஒத்துக்குன்னா நான் நிற்க வைக்கிற மாட்டேன். எல்லா நிர்வாகியும் போய் பெரிய ராமதாஸை பார்த்தாங்க. ஐயா தயவு செய்து இந்த அரசாங்கத்தை மாற்றுங்க அப்படின்னு ஒன்று என்னடா இதுன்னு பார்த்தாரு. கடைசியில் நெருக்கடி எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, சௌமியா அன்புமணின்னு ஒரே ஒரு நாளில் பெயர் மாற்றம், வேட்பாளர் மாற்றம் அறிவிக்கப்பட்டு விட்டது. இது அவர் முடிவு பண்ணி தான் வச்சிருந்திருப்பாரா சார்? சரி, ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு அப்புறமா பண்ணிக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். நெருக்கடி வந்தால் மாற்றிக்கொள்ளலாம்னு இருந்திருக்கலாம். ஆனால் நடந்த சம்பவத்தை நான் உண்மையை சொல்லிட்டேன். அவர் உண்மையிலே தடுத்தார். நான் அதிமுக பக்கம்தான் போன விரும்பியவர் டாக்டர் ராமதாஸ். பாஜக பக்கம் போகலான்னு நினைச்சவர். அதையெல்லாம் மீறி நடக்கிறது, இதுவும் அவர் கை மீறி நடக்கிறது. அப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம நிகழ்ச்சியில் தான் எக்ஸ்க்ளூசிவ்ல ஃபர்ஸ்டே போட்டோம் அந்த 3, அதுவும் ரொம்ப கரெக்டாக அந்த நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி எல்லாம் நம்ம கரெக்டாக அடிச்சோம், யாருமே கணிக்கலை. ஆனால் நெல்லையில் எதுக்கு சார் இப்போ திடீர்னு மாற்றுறாங்க? சிம்லா முத்து சோழன் அதிமுகவில் சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகிறது. ஒரு வாரம் கூட ஆகாதவரை எப்படி நீங்கள் முதல்ல வேட்பாளராக போடுன்னு கடும் நெருக்கடி. யார் நெருக்கடி கொடுத்தாங்க? அங்கே நெல்லை தொண்டர்கள். அதாவது நயினா நாகேந்திரனுக்காக செயல்படுகிற இசக்கி சுப்பையாவும் தளவாயும் வேறு திட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த தொகுதியை வந்து சம்பந்தப்பட்டவர் இசக்கி சுப்பையா மட்டும்தான். ஆமாம், தளவாய் பக்கத்தூர் கன்னியாகுமரி. ஆனாலும் இந்த 2 பேரும் சேர்ந்து நயினாரை ஜெயிக்க வைப்பதற்கு சிம்லா முத்து சோழனை கொண்டு வருகிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று முன்கூட்டியே சொன்னவர்கள் நெல்லை மாவட்ட அதிமுகவினர். அதுதான் நம்ம பிரதிபலித்தோம். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு நெல்லையில் வேட்பாளர்கள் பங்கேற்கிற செயல் வீரர்கள் கூட்டம் நடக்குது இன்னைக்கு நெல்லையில். ஆனால் அந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சிம்லா முத்து சோழன் போகவே இல்லை, சென்னையில் இருக்காங்க. சென்னையில்? ஆமாம், 2 நாள் கழிச்சு வருவேன். நல்ல நேரம் பார்த்து நான் நெல்லைக்கே கால் எடுத்து வைக்க முடியும் அந்த அம்மா. உடனே அவன் சொல்கிறான், ஏங்க வேட்பாளரே இல்லாமல் செயல் வீரர் கூட்டம் எப்படி நடத்துறது? இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக செயல் வீரர் கூட்டம் நடத்துகிறாங்க. ஆமாம், வேட்பாளரை வைத்து. எப்படி இந்த அம்மா ஜெயலலிதாவை எதிர்த்து நின்று வேட்பாளராக இருக்கலாம். ஆனால் அந்த அம்மா செயல் வீரர் கூட்டத்துக்கே வராமல் இருக்கிறதுக்கு இந்த அம்மா கட்சி தலைவரா அப்படின்னு கேட்டான். ரெண்டாவது, அங்கே இருக்கிற 3 பேரில் நிறுத்தணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிட்டான். ஒன்று பாளையங்கோட்டை கவுன்சிலர் மாரியம்மாள், இமாக்குலேட் அப்படின்னு மகளிர் அணி பொறுப்பாளர். அடுத்து ஜான்சி ராணி, இந்த மகளிர் அணி இருக்காங்க. இந்த 3 பேரில் யாராவது ஒருவர் நிற்காவிட்டால் அதிமுக டெபாசிட் வாங்காதுன்ட்டான் திருநெல்வேலியில். ஆமாம். உடனே இன்று எடப்பாடி கூப்பிட்டு மீட்டிங் போட்டு வேட்பாளர் சிம்லா முத்து நீக்கிவிட்டு ஜான்சி ராணி அறிவித்திருக்கிறார். இதுக்கு தலவாய் சுந்தரத்தையும் எஸ்கி சுப்பையாட்டையும் அப்ரூவல்லாம் வாங்கிட்டாங்களா? எதுக்கு அப்ரூவல் வாங்கணும்? எடப்பாடி நம்பினார் இவங்க 2 பேரையும். எங்கள் எடப்பாடி தமிழ்நாடு ஃபுல்லாக உட்காந்து விவரம் சேகரிக்கலாம், இல்லை விசாரிக்கலாம். ஆனால் இவங்களை போடுங்க, நான் ஜெயிக்க வைக்கணும்னு இந்த 2 பேரும் சொல்கிறாங்கல்ல, நம்பிக்கையாக சொல்கிறாங்க. எஸ்கி சுப்பையா ஜெயிக்க வைக்கணும் இல்லையா? எஸ்கி சுப்பையா தானே இன்சார்ஜ். இப்போதான் நெருக்கடி இருக்குது. இசக்கி சுப்பையாவும் தலவாய்க்கும் முகத்தில் நெல்லை மாவட்ட அதிமுகவினர் கரியை பூசி இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை இது மேலே தலையிடாமல் இருந்தால் நல்லது. காங்கிரஸில் எப்படி சார் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிற கடைசி நாள், அன்னைக்காவது ஏதாவது காலையில் ஒரு 10-11 மணிக்கு அனுப்பிடுவாங்களா சார் வேட்பாளர் லிஸ்ட்டை? வேட்பாளர் பட்டியலா? என்ன அவசரம்? 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு சொன்னால் கூட போய் 3 மணிக்கு தாக்கல் பண்ணிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்று இரவு, சனிக்கிழமை இரவு நிச்சயமாக வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் பட்டியல். அதில் ஒரு சின்ன கண்டிஷன். பட்டியல் ரிலீஸ், ஆனால் கண்டிஷன் என்னென்னா, என்ன கண்டிஷன்? இந்த 10 பேர் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 10 பேர் வேட்பாளர் பட்டியலில் வைத்திலிங்கம் அறிவிக்கப்பட்டு விட்டது. பாண்டிச்சேரி இந்த 9 பேர் பட்டியல் வெளியாகிற அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் போஸ்ட் அச்சடிக்க தயாராக இருக்குது எதிர்கோஷ்டி. 40க்கு 40 வெற்றினா இல்லை, அது எப்படி 40-40 போட்டியிடுதே 9 தானே. 9 தொகுதியிலும் போஸ்ட் அடிக்க தயார். எப்படி? அங்கே யார் வேட்பாளரோ வேட்பாளருக்கு எதிர்கோஷ்டி அவர் மேலே இருக்கிற பிரச்சனைகள், ஊழல்கள், சிக்கல்கள் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த வேட்பாளர் அடிச்சா இவன் தயாராக வச்சிருக்கான். 2 கோஷ்டியும் போஸ்ட் அடிக்க தயாராகிறாங்க. இதுக்கு மேலே கொடும்பாவி எரிப்பு இருக்கு. காங்கிரஸில் காலங்காலமாக கொடும்பாவி எரிப்பு, போஸ்ட் அடிப்பு இல்லைன்னா அந்த கட்சியே இல்லை. அப்படி ஒரு சிறப்பான தரமான சம்பவங்களை செய்கிற அந்த காங்கிரஸ் கட்சி இந்த முறையும் தயாராக இருக்கிறது. வேட்பாளர்களுக்கு எதிராக போஸ்டர், கொடும்பாவி, கட்சி தலைவர் படத்தெல்லாம் போச்சு கொடும்பாவி இருக்க தயாராகிறார்கள். அது ராகுல் காந்தி பாடு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய புதிய தலைவர் செல்வ பெருந்தகை பாடு. ஏதாவது கசிஞ்சுதா சார்? இல்லை, ஏற்கனவே இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. சின்ன சின்ன இப்போ மயிலாடுதுறைக்கு பெரிய நெருக்கடி இருக்கிறது, கடலூருக்கு நெருக்கடி இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி கூட சொன்னீங்களே, அங்கே கன்னியாகுமரியில் போட்டியிடுபவர் விஜய் வசந்த்னு
முடிவாக ஏற்கனவே எம்பியாக இருக்கார். ஆனால் அங்கே இருக்கிற பிஷப் கிருஷ்ணகிரி மிஷனரிலாம் சேர்ந்து பீட்டர் அல்ஃபோன்ஸை கொண்டு வாங்கன்னு ஒரு கலகம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எப்படி நடக்கும்? ரூபி மனம் ரெண்டையா கொண்டு போருங்க, அவரும் கன்னியாகுமரிக்காரர் தானே. அதெல்லாம் நமக்கு தெரியாது. கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்த பிறகு இந்த கட்சியில் வந்து கலகம் செய்வது காங்கிரஸு கைவந்த கலை, நடக்கட்டும். திருவள்ளூர்ல என்ன சார் வேட்பாளர் மேல தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. பாஜக வேட்பாளர் மேல பாஜக வேட்பாளர் மாத்திடுவாங்களா என்ன? திருவள்ளூரில் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி அறிவிக்கப்பட்டு விட்டார். அறிவித்த அடுத்த நொடி அவரை பற்றின வீடியோ பற்றிக்கிட்டு காட்டு தீ மாதிரி பற்றிக்கிட்டு எரியுது. என்ன சார்? ஒரு வருடங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய முன்னாள் எம்பி இப்போ பிஜேபியில் இருக்காங்க சசிகலா புஷ்பா அவருடன் இணைந்து சென்று சரி சரி அந்த இடத்துல இடுப்பை தொட்டார், கையை தொட்டார்லாம் வந்து அந்த வீடியோ கிராஃபிக்ஸ் வீடியோவா உண்மையான வீடியோவா இல்லை தெரியாது. அந்த வீடியோ வந்து ஒளிபரப்பாச்சு, அப்போ டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த வீடியோ போட்டாங்க. இப்போ வேட்பாளர் மாற்றப்படுவாரா இல்லையான்னு பார்த்தா வேட்பாளருடைய பொன் பாலகணபதியுடைய மனைவி மாற்றப்பட போகிறார். அவங்க யார் சார்? அவங்க தான் திருவள்ளூர் மாவட்ட ஏடிஎஸ்பி மீனாட்சி. அவங்க காவல்துறையில் உயர் அதிகாரி. ஏடிஎஸ்பி கூடுதல் எஸ்பி. இவர் பொன் பாலகணபதியுடைய சொந்த ஊர் பரமக்குடி. கட்சியினுடைய மாநில செயலாளராக இருப்பதால் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கலாம்னு சொல்லி திருவள்ளூர் தனி தொகுதி நிற்கிறார். அந்த தொகுதி அந்த மாவட்டத்தினுடைய கூடுதல் எஸ்பியாக இருப்பதால் அவருக்கு சிக்கல். அவரே என்ன பண்ணிட்டார், ரிக்வஸ்ட் கொடுத்துறாரு, என்னை மாற்றிருங்க, என்னுடைய கணவருக்கு எம்பி பதவி வேட்பாளர் பதவி கிடைத்திருக்கிறது, எனவே இந்த இடத்தில் பணிபுரில் எனக்கு சிக்கல் வந்துடும். அதிமுக உடனே பெட்டிஷனே தயார் பண்ணிட்டான், வேட்பாளருடைய மனைவி இங்கே அதிகாரியாக இருக்கா மாற்றுங்க அப்படின்னு. இதுக்கு இடையில் இந்த வீடியோக்கள் வைரலாகி இருப்பது போல் அவருக்கு நெருக்கடி அதிகமாகி கொண்டிருக்கு. வேற என்ன சார் நெருக்கடி? இல்லை அதாவது எப்படி வந்து ஒரு ஜாதிக்கு எதிராக பேசிய கொங்கு தேச மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர், நாமக்கல் வேட்பாளர் சூரியமூர்த்தி மாற்றப்பட்டாரோ, புதிய வேட்பாளர் மாதேஸ்வரன் எப்படி இடம் பிடித்தாரோ அப்படி இவர் புதிய வேட்பாளர் வர வேண்டும் என்று ஒரு கும்பல் போர்க்கொடி தூக்குகிறது. ரெண்டாவது, அவர் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, அவர் சொந்த ஊர் பரமக்குடி. அவர் அங்கிருந்து வந்து இங்கே ஏன் போட்டியிட்டால் எப்படி முடியும்? எனவே அவரை மாற்றுங்கள் என்று கோஷம் ஒலிக்கிறது. அவர் மாற்றப்படுவார்கள்னு பார்ப்போம். அப்போ மனைவி மாற்றப்படுறது ஒரு விஷயம், கணவரும் மாற்றப்படுறாருங்கிறது. வேட்பாளர் மாற்றப்படுவாரா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். கோயம்புத்தூர் வேட்பாளர் அண்ணாமலை கோயம்புத்தூரா தென் சென்னையா ஃபோக்கஸ் அப்படின்னு ஊடகங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. பிரச்சாரம் எப்படி போயிட்டு? பிரச்சாரம் எங்கே போகுது? அவர் பாட்டுக்கு எனக்கு தில்லி அரசியலில் விருப்பம் இல்லை. ஆமாம்ல, எனக்கு மாநில அரசியல் தான் விருப்பம். நான் மத்திய அமைச்சர் ஆகலை. ஆமாம், 2026 எனக்கு இங்கே தான் வேலை இருக்குது. அப்போ 2 வருஷம் தான் எம்பியாக இருப்பேன்னு சொல்கிறார். 1, தில்லி அரசியல் விருப்பம் இல்லைன்றார். 2, இப்போ ஜெயிச்சா ரிசைன் பண்ணிடுவார். ஜெயிச்சு 2 வருஷம் கழிச்சு ரிசைன் பண்ணுவார். 3, ரெண்டாவது, அப்போ எம்பிக்கு விருப்பம்லாம் எதுக்கு நிற்கணும்? எதுக்கு இவ்வளோ பொருட்செலவு? பொருட்செலவில் மட்டும் இல்லை, கட்சிக்கு செலவு, இவருக்கு செலவு. ஆனால் என்ன சொல்கிறாரு, ₹1 கூட செலவு செய்ய மாட்டேன். எப்படி 1 ரூபாய் கூட செலவு செய்ய மாட்டேன்? கரூரில் அரவக்குறிச்சி அங்கே போட்டிட்டார் சட்டமன்ற தேர்தலில். அங்கே இருக்கிற அதிமுக என்ன சொல்லி சிரிக்கிறாங்கன்னா, இவருக்காக இவர் கொடுத்த பணத்தை வீட்டுக்கு ஓட்டுக்கு ₹1000, இந்த ₹1000 விநியோகம் செய்தது நாங்கள் தான். அரவக்குறிச்சியில் ₹1000 கொடுத்துருக்காரு ஓட்டுக்கு. 12 கோடி ரூபாய் கொடுத்து விநியோகம் செய்து அதிமுக சொல்கிறாங்க. எங்களை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லாமாங்கிறாங்க. நான் ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு, ஓட்டுக்கு ₹1 செலவு செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். இவர் கொடுத்த பணத்தை தான் அதிமுகவினர் வீடு வீடாக ஓட்டுக்கு ₹1000 விநியோகம் செய்திருக்கார்கள். இதை கூட வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சேலஞ்ச் பண்ணார் ஒரு பேட்டியில். பட்டவர்த்தனமா எவ்வளோ பணம் கொடுத்தாருன்னு தைரியம் தான் சொல்லுங்க, கவரில் போட்டு கொடுத்த பணம் டாக்குமெண்ட்டோடு இருக்குன்னார். ரெண்டாவது, ஒரு மாநில தலைவர் வேட்பாளராக நிற்கிறார், எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறார். இல்லை, பாஜகவுடைய நிலைமையை பாருங்கள். கவர்னராக இருக்கிறார், அவரை ரிசைன் பண்ணிட்டு கொண்டு வந்து எம்பியாக நிறுத்துறீங்க. எம்எல்ஏவாக இருக்கிறார், அவரை எம்பியாக நிறுத்தி பார்க்குறீங்க. இந்த பக்கம் கேபி ராமலிங்கம், ஆமாம், கட்சி வற்புறுத்தால் நிற்கிறேங்கிறாரு. அப்போது நீங்கள் யாராவது ஒருத்தர் விருப்பப்பட்டு நிற்கிறீங்களா? இந்த கேள்வி மக்கள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். இப்படி போய் நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா, ஓட்டு போட மாட்டாங்களான்றது தெரியும். சரி, ஒன்று கேட்டுறேன். எஸ்பி வேலுமணி கடுமையாக நிற்கிறாரு. உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 4% கூட 5% வச்சுக்கோங்க, 6 வச்சுக்கோங்க, 10%க்கு மேலே எப்படி வருவீங்கன்னு கேட்குறாரு. இவர் நான் ₹1 செலவு பண்ண மாட்டேன் ஓட்டுக்குங்கிறாரு. கோயம்புத்தூரில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு வேலுமணி அறிவிச்சிட்டார். ஆமாம், வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேச்சு பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் அண்ணாமலைக்கு ஒரு பயம், நெருக்கடி,
இப்படி வேற வாய் ஊதாரில் விடுறது, ₹1 செலவு பண்ண மாட்டேன்னு. எதுக்குன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இமேஜ் வரும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் எல்லா இமேஜும் உடஞ்சி சுக்கு நூறாக நொறுங்க போகுது. பெரிய கஷ்டம் 2வது இடத்துக்கு கூட வரலன்னு வச்சுக்கிங்களேன். வர மாட்டாருங்க. உங்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்கா? ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக, அதாவது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி கொண்டு போகிற அந்த நகர்த்துகிற அரசியலை வந்து அப்படி நகர்த்து உடைச்சிட்டாரு. ஆமாம், அதாவதுல எப்பவுமே கிடையாது. நமக்கு தான் தெரியும்ல, மீடியாக்கள் அப்படி கட்டமைக்கணும். பாஜகவுக்கும் திமுக தான் அரசியல் யுத்தம் நடந்து கொண்டிருப்பது போல ஒரு தோற்றம். உண்மை அதல்ல. நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.